விஜய் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க சங்கீதா சொல்லியிருக்கும் முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததை கடந்த 2021ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சேன். அந்த உறவை கண்டுபிடித்தால் அதை கைவிடுவதாக விஜய் சொன்னாரு. ஆனா அவர் கூறியது போல் நடந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அந்த நடிகையுடன் தொடர்பில் தான் இருந்தாரு. திருமணத்தை மீறிய உறவை நான் தட்டி கேட்டதால வீட்டுல எனக்கான உரிமைகளை விஜய் நிறுத்திட்டாரு. கட்டுப்பாடுகளையும் விதிச்சாரு. பணத்தை செலவிடாம தடுத்தாரு. இதனால மனதளவுல பாதிக்கப்பட்டேன். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு. திருமண வாழ்க்கையில என்னை ஒதுக்கிவிட்டு நடிகையுடன் உறவை தொடர்ந்தார். ஒரே வீட்டுல தனித்தனியா நடிகையுடன் வசித்து வந்தார். இது மன உளைச்சலை மேலும் அதிகரிச்சது. குழந்தைகளின் படிப்பு மற்றும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்க கூடாது என்பதற்காகவே டைவர்ஸ் கோருவதை தள்ளி வைத்தேன். கணவன் மனைவி உறவில் விஜய் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். விஜய் தொடர்புடைய நடிகையை அவமதிக்க கூடாது என்பதால் அவரது பெயரை தற்போது குறிப்பிடவில்லை. தேவை என்றால் இரண்டாவது பிரதிவாதியாக சேர்ப்பேன். சுமூகமாக பிரிய நான் முயற்சி மேற்கொண்டேன். ஆனால் தீர்வு எட்டப்படவில்லை. விஜய் பிடி கொடுக்காததால் டைவர்ஸ் கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளேன். இப்படின்னு விஜயோட மனைவி சங்கீதா மொத்தம் 12 பக்கங்கள்ல தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை குறிப்பிட்டு டைவர்ஸ் கோரியிருக்காங்க. இந்த மனு மார்ச் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதுங்க.